நாங்கள் சண்டே எர்ணாகுளத்தில் இருக்க மீன் கடைக்கு தான் போயிருந்தோம். இங்கே இந்த ஊரில் வந்து மீனோட விலையெல்லாம் வந்து அதுலேயே அந்த மீனுக்கு மேலேயே ஒரு அட்டையில் எழுதி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து கொடுவா மீன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மீனை. இங்கே வந்து கடல் வந்து இங்கே இருந்தாலுமே சீசனுக்கு தான் அந்தந்த மீன் கிடைக்கும். அந்தந்த சீசனில் தான் அந்தந்த மீன் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி எல்லா சீசன்லேயுமே எல்லா மீனும்லாம் கிடைக்காது. இந்த ஊரில் பார்த்த வரைக்கும் நிறைய மீனுக்கு மேலே இருக்க தோலை க்ளீன் பண்ணி தான் தராங்க. இந்த கொடுவா மீன், கறி மீன், இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் மேலே இருக்க தோலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் தராங்க. ஏன்னா தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் எப்படி இந்த மீனுக்கு வந்து தோலை க்ளீன் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே கட் பண்ணி தருவாங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீன் மசாலா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அதில் என்னென்னா மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, சோம்பு பொடி, சீரக பொடி, மிளகு பொடி, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருப்பேன். அதுலேருந்து அந்த மசாலாலேருந்து கொஞ்சம் மசாலா, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். இப்போ வந்து குழம்புக்கு தனியாகவும் பொரிக்கிறதுக்கு தனியாகவும் மீனை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பொரிக்கிற மீனுக்கு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சூப்பராக மசாலா கோட்டாயிருக்கும். நான் குழம்புக்கு வந்து எப்போவுமே தேங்காய் பேஸ்ட்டாக சேர்க்க மாட்டேன். தேங்காய் பால் மட்டும் சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீன் மசாலா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் பொரிச்சு எடுக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாசனையும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. எர்ணாகுளம் பொறுத்த வரைக்கும் மீன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். இந்த மீனோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.